எங்க ஸ்கூல் பசங்க டியூஷன்ஸ்க்கு போறதில்ல. அப்படியா? Yes, that I can tell you guarantee. Even our teachers don't take tuitions outside classroom because we take the full responsibility of the child's academic growth. இன்னைக்கு நம்ம பிரிம்ரோஸ் ஸ்கூல் சென்னையில கேம்பஸ் ஸ்கூல்ல இருக்கோம். நம்ம கூட டைரக்டர் சிந்தூரா இருக்காங்க. ஹாய் மேம், how are you? Hi, I'm good. Thank you. How are you doing? I'm good மேம், thank you. எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் ஸ்கூல் இருக்கும் மேம். அந்த மாதிரி ஸ்கூல்ல நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீம் ஸ்கூல் இருந்திருக்கும். மேபி நம்ம அதுக்கப்புறம் நம்ம மனசுல என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் ஒருத்தவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்போம். மோஸ்ட்லி இந்த ஸ்கூல் ஃபவுண்டர் டைரக்டர்ஸ்க்கெல்லாம் அப்படி ஒரு விஷயம் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் தாட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2006 அண்ட் இப்போ வந்து 2024 பார்க்கும்போது 19 years ஆச்சு இல்லைங்களா? அப்ப இது யார் தொடங்கினா, யாரோட ட்ரீம், ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் யாரு? The school was first started by my father-in-law, Mr. M. Nandagopal, who's an industrialist. So this is totally his dream, his vision, his idea. He always wanted to educate children. He wanted to give it back to the society. Okay. So அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இந்த ஸ்கூல்ல நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது 2006ல. ஒரு 13 பசங்கள சின்ன ஒரு வீட்ல 13 பசங்க. Yes, 13 children வச்சு ஆரம்பிச்சோம். And this school is based on mother and Sri Armido's philosophy and teachings. So அது நீங்க உள்ள வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். We have a lot. It was பாண்டிச்சேரியில ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க மதர் சர்வீஸ் சொசைட்டி சாலட ஸ்கூல். அவங்கள வந்து பேஸ் பண்ணி நாங்க இங்க ஆரம்பிச்சோம். Fortunately for me நான் சொல்லணும், because I also had a great passion for teaching. Teaching சின்ன வயசுல இருந்தே, like you know, my teacher used to call me to write on the board. She used to call me good student, good booksல இருக்கிற student. No, I used to, my handwriting நல்லா இருக்கும். And then I used to teach என்னோட classmates. So பசங்க பக்கத்து பசங்க சொல்லி கொடுக்க சொல்லுவாங்க. So இது வெச்சுக்கலாம். அதாவது இந்த நாங்கள லாஸ்ட் மினிட் prep students எல்லாம் வந்த உடனே உங்களை தான் தேடுவோம். Please tell something நான் வெச்சு something like that. So I always had that interest. So the correcta the opportunity kadachadu when he started, and then I said okay, now I'll take over and run the school அப்படினா the opportunity grab பண்ணி அந்த small 13 students la irundhu இன்னைக்கு we are 800 plus students, and when சின்ன வீட்ல இருந்து we have come to this campus. சோஷியல் மீடியா அண்ட் டெலிவிஷனோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. படிக்கலன்னா பரவாயில்லைங்க, குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும், அவங்க அதை டெவலப் பண்ணி அவங்க ஒரு கரியர் சாய்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சில சப்போர்ட்டும் இருந்தது, சிலர் சப்போர்ட்டும் பண்ணல. பட் ஆஸ் எஜுகேஷனலிஸ்ட் நீங்க சொல்லுங்க, எஜுகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? இட் இஸ் a basic necessity. இப்போ நம்ம ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் கூட எப்படி நம்ம அசஸ் பண்றோம், லிட்ரஸி ரேட் பேஸ் தான் அசஸ் பண்றோம். அந்த லிட்ரஸி ரேட்னா எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி country also, for the society as such. Education is awareness, and education is accumulation of knowledge, and then how you are applying this knowledge into the day-to-day. Yaar provide panna mudiyum? Who can provide this kind of an education? Definitely you have to come to a school. So school plays a very important role in this, because it's not only for academic based education, we are also looking at an overall development of a child. ஸ்கூல் வந்து அகாடமிக்ஸ்க்காக மட்டும் இல்ல, நிறைய குழந்தைங்களோட அவங்க பழகணும், டிஃப்ரெண்ட் என்வரன்மெண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து வரக்கூடிய குழந்தைங்களை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கும் சரியா ஒரு ஹியூமனை ட்ரீட் பண்றதுக்கும் மாரல்ஸ் வந்து ஸ்கூல் தான் சொல்லி கொடுக்கும் இல்லைங்களா? So yeah, not only academic, like I said, social skills development, behavioral development, values, just இதெல்லாம் இருந்தாதான் ஒரு you can shape an individual. So education is extremely important for that. And like you said, for social media, homeschooling பண்றாங்க நிறைய பேர், ஆன்லைன் क्वेश्चन அதுதான், ஆன்லைன் கிளாसेस பண்றாங்க. பட் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு academic knowledge வரும், you will get you might be a master in your subject, but அத வந்து நீங்க how are you going to apply it in the outside world is very important. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they'll have their own choice. நான் இது சூஸ் பண்றேன், அது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும்னு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்றது இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா வரும்பொழுதே ஒரு ஸ்கூலுக்கு வரும்போதே ஒன்னு என்ஜினியர், டாக்டர், ஏன்னா மைண்ட்ல அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஒரு ஸ்கூலுக்குள்ள சேர்ப்பாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த தாட் மாறி இருக்கா? என்ன மாதிரி வரவேற்பு இருக்கு? டெஃபினெட்லிங்க, பிகாஸ் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்
children orientation பண்றதுக்கு முன்னாடி parents orientate பண்றோம். We take a lot of effort in parent orientation because they should also be aware of all the choices that is available for their children. So we take a lot of parents feedback. We spend a lot of time with the parents and then அவங்க childக்கு என்ன பிடிச்சிருக்கோ and what is it, and like we do a lot of analysis, we do a lot of assessment, we have tests. Parents க்கு புரிய வெச்சு தான் we ultimately then the decision is left to them. ஒரு குழந்தைக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். இத்தனை குழந்தைங்களுடைய தனித்துவம் அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா, டீச்சர்ஸ்க்கு தெரியுமா, பிரின்சிபல்ஸ்க்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே உண்டு. இண்டிவிஜுவாலிட்டி எப்படி ஒரு ஸ்கூல் டிசைட் பண்ணும், எப்படி கண்டுபிடிக்கும்? Every child is unique by nature and we travel with them. It's a journey, it is a process, and that is our duty. அதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிஸே என்னங்க, what I feel is limited number of students தான் இருக்கணும் ஒரு கிளாஸ்ல. You cannot stuff the children with the classroom with more number of students. ஏன்னா அப்ப என்ன, அந்த attention and the focus and the connectivity for the teacher-child connection gets lost when we have a more number. We do not compromise on the focus. So that is the first starting point. Then of course we have assessments, like I said, tests, class long performance. So we start identifying, chinna vayasula we start identifying what they're really good at. Then we have these different extracurricular activities that we do. Sports, we give a lot of importance to sports. Over the years, we will try to identify what they're really good at and we start nurturing that particular talent in the child. வெளியில ஒரு பெரிய போர்டு வச்சிருப்பாங்க, குழந்தைங்களோட போட்டோ எல்லாம் போட்டிருக்கோம், கீழே மார்க்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், இந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு வருவாங்க. பட் மார்க்ஸ் ரேங்க்ஸ் எல்லாம் பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஸ்கூல்ஸ் இருக்கு. Primrose எப்படின்னு எனக்கு தெரியல. But what do you think about it? When we started the school in 2006 itself, we never had the rank concept. And the system எங்களுக்கு இல்ல. We never ranked a child based on their marks. So இப்ப கிளாஸ்ல போய் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வாங்க அது கூப்பிடுறதே கிடையாது. Nobody knows. யாருக்கும் தெரியாது. No other child will know who's the first rank in the child, who's the second rank in the child. அப்படியே we have a grading system and our grading system is also not just based on the academics, because definitely we have to evaluate the child. When you're here, that is the whole purpose. So 100 marks in we do 60 marks for academics, 20 marks for projects, 20 marks for discipline, for punctuality, hygiene. We give a lot of importance to other parameters also. So idallam based panni da we grade the child. ஏதோ ஒரு வகையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரேஸ் ஒரு காம்படிஷனுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு டைம்ல போய் தான் ஆகணும் லைஃப்ல. ஸோ ஸ்கூல்ல நம்ம ஒரு காம்படிட்டிவாவே ஃபீல் பண்ணல அப்படின்னா சொசைட்டில அந்த குழந்தை எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். We encourage a child to compete with herself or himself. So அந்த marks அந்த குழந்தை கொடுத்துட்டு, especially when we have a parent teacher meeting and we have meeting with the child on a one-on-one basis, the teacher encourage a child to compete. If 80% வாங்குனீனா next என்ன பண்ணணும், how to make yourself better, how to make get from 80 to 90%. So with the parents' help, of course. Yes, in the 10th, 12th varambodu, the marks becomes an important factor. So that we cannot avoid, because when they are competing with the whole country, then it becomes, they have to be recognized. And we do recognize these children. In our annual day, we do have some small recognition program for academic performance, so which also motivates them to do better. And one more interesting thing that we do in our evaluation system is we have appreciation cards. So every child gets an appreciation card. Even if she comes to school smiling every day, we notice that and we appreciate her for that. So it doesn't have to be necessarily academics. It can be anything. Being friendly, being nice, being respectful, being diligent in their work. எது அவங்க பண்ணாலும் அது அவங்களோட ஸ்பெஷல் கேரக்டர், அவங்களோட ஸ்பெஷல் பாயிண்ட் டீச்சர்ஸ் அப்சர்வ் பண்ணி, we observe it to the whole year. அப்சர்வ் பண்ணி we give an appreciation. ஐசிஎஸ்சின்னு வரும்பொழுது நீங்க சொன்னீங்க இது பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்றதை தாண்டி இன்டர்நேஷனலி ஒரு குழந்தை போய் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் கத்து தருது அப்படின்னு. பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு how is it helpful? ICC syllabus is generally little higher. It's a high level syllabus. So what happens, அவங்க என்ன அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல படிச்சு தனியா ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே சிலபஸ்ல இருக்கு. Okay, so it becomes very easy for them to attend to the competitive exams. கேம்பஸ் ரொம்ப அழகா இருக்கு. நம்ம அப்படியே கொஞ்சம் இந்த கேம்பஸையும் பார்க்கலாமா, விசிட் பண்ணலாமா? Primrose கேம்பஸ் முழுக்க அப்படியே பார்த்துட்டு வந்தோம் மேம். இதை விசிட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸோட சத்தம் என்ன கேட்குது. யூஸ்வலா ஸ்கூல் போனா சைலன்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தை தான் கேட்கும். they are very active and interactive. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவ்வளோ ஜாலியா ஒரு ஸ்கூல்ல இருந்துட்டு மறுபடியும் இந்த காலேஜ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்க்கு போகும்போது அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க, நீங்க என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்க from the schools? Give a lot of training பசங்களுக்கு high schools
ஆரம்பிச்ச உடனே when they're getting into the middle school, high school, we give a lot of training on communicative skills, collaborative skills. They participate in a lot of debates, declamation, model United Nations vechirkom, model Parliament House vechirkom. So there's a lot of things where children are exposed to. We even have value education class from LKG to 12th standard. So we give a lot of importance for value education, and value education's exam irukadukku. So they are assessed, so they take it seriously. We take it very seriously because பசங்க நீங்க சொன்னீங்க இல்லையா ஹாப்பியா இருக்காங்க ரொம்ப. எனவே எங்களோட அப்ரோச்சே பாத்தீங்கன்னா we have a fearless learning. So we encourage the children to talk. We encourage the children to ask questions. So they in the classroom la kuda fear irukadunga. Idanaல they'll get up, they'll ask the teacher, they will ask questions, they'll have their doubts. So this develops their confidence and they feel very heard. அதாவது அவங்களோட வாய்ஸ் வந்து டீச்சர் வந்து கேட்பாங்க. Okay. At the same time அது வந்து sometimes it can even go other way. They can even become unruly. I know. எங்க போனாலும் கேள்வி கேக்குறது. Yes. No, but what happens is we teach them how to be very respectful. Okay. அந்த question எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேட்கணும்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நிறைய இன்டீரியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து கியூரேட் பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு. So we'll go to some other places in the school and நிறைய பிளேஸ்ல மேம் எந்த ஸ்கூல்ல படிச்சாலுமே ஒரு கேள்வி வந்து காலேஜ் எல்லாம் போகும்போது வரும், எந்த ஸ்கூல்ல படிச்ச அப்படின்னு சொல்லிதான் ஒரு திட்டு வாங்குவோம். ஏன்னா எனக்கு அங்க வரும்போது எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்துருது, ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது அந்த அடலசன்ட் ஏஜ்ல வரக்கூடிய ஒண்ணா இருக்கும். ஸ்கூல்ல வந்து ரொம்ப அப்படியே கட்டுக்கோப்பா வளர்த்ததுனாலயா? What do you feel, ma'am? Could be because most of the schools follow a very strict discipline routine. They are very நான் சொன்னேன் இல்லையா இப்ப நாங்க fearless learning. So அந்த தைரியம் வந்துருது பசங்களுக்கு. They get that confidence. More than தைரியம், it's confidence that எந்த சிச்சுவேஷனால ஃபேஸ் பண்ணிடலாம், எது வேணா பேசிடலாம், கரெக்டா பேசலாம் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து. ஸோ அவங்க காலேஜுக்கு வரும்போது இன்ஃபேக்ட் எங்களுக்கு we have very good appreciations, recognitions from college principals. ஒரு காலேஜுக்கு தேவையான நாலேஜ் முடிச்சு ஒரு இருக்கிற நாலேஜ் வந்து உங்க ஸ்கூல் பசங்களுக்கு இருக்கு. அதுவும் இல்லாம appreciate their language skills, communication skills. இப்போ ரீசெண்டாங்க ஒரு ரெப்யூட்டட் காலேஜ் இருந்து ஒரு பொண்ணு, my student has ex-student has been doing a presentation. So அந்த பிரின்சிபல் அந்த பொண்ணை கூப்பிட்டு எந்த ஸ்கூல் இல்லாம this like they were so shocked with the way she carried herself, the way she did she presented herself, and they called her to do an MC to become MC for a senior level 4th year program, annual day program. So they called her to be the MC. இவ்ளோ கத்துக்கறாங்க, அதே ஹாப்பி, மென்டலி ஹாப்பி அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா அது இருந்தாதான் தெளிவா ஏதாவது டெசிஷன் எடுக்கணும்னா அவங்களால முடியும். அதுக்கு என்ன பண்றாங்க எல்லா ஸ்கூல்ஸ்லயும்? பொதுவா என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? கெரியர் கவுன்சிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கவுன்சிலிங் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம் பசங்களுக்கு. we offer different subjects. அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, அந்த அவங்களுக்கு என்ன satisfaction in learning, gives them happiness in learning, அந்த pathway we encourage the children to take that. Okay. We do in our school, we have fashion designing, we have mass communication, we have home science, we have law, we have psychology. So we offer all these subjects and children can choose what they want. Also, I am a certified career counselor myself. So a lot of children come to me for counseling. இங்க எப்படி மேம்? Extremely approach. We have a very transparent approach. We have they're accessible to us. We have the PTM meetings which happens once in 3 months, once in a term. We also have every Saturdays is an open day for the parents to come and meet the principal or the management or the teachers basically. அவங்களுக்கு ஏதாவது queries இருந்துச்சுனா ஏதாவது கேட்கணும்னா they're always very open. Take a formal feedback from the parents and then we analyze that and any valuable inputs are immediately implemented. And in case we are not able to do that, we definitely give them an explanation also why we are not able to do. And also the parents play a very important role in this because it's always it's a triangle. Student, teacher and parent. இப்போ மூணுமே இல்லைனா we cannot function. நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, அதாவது இதே போல சிலபஸ் டிஃபரெண்டா ஆஃபர் பண்ணக்கூடிய நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. Why Primrose அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கும். நானே உங்களை கேக்குறேனே. Primrose வந்து லைக் நீங்க உள்ள வரும்போதே நீங்க பாத்திருப்பீங்க, நீங்க மதர் அண்ட் ஸ்ரீ அரவிந்தோட போட்டோஸ் பாத்திருப்பீங்க, அவங்களோட வேர்ட்ஸ் பாத்திருப்பீங்க, கோட்ஸ் பாத்திருப்பீங்க. So Primrose School is based on the principles and teachings of mothers and Sri Aurobindo from Pondicherry mother and Sri Aurobindo's philosophy. The whole school is based on that philosophy. So on the philosophy la enna special in pathina, we follow a 5-petal approach. It's a primrose flower la 5 petals. Okay. So on the petals la we follow a 5-petal approach. Adla vandu we talk about physical education. First physical education, then wow, vital education. Okay. Vital.
Then is mental education. ஓகே Then we have value education and international education. Physical education obviously is your sports, physical activities. Not only sports in illama fitness. If you we have yoga classes starting from UKG. Karate also starting from very, very small children. Apart from that, we participate in about 30 different sports competitions. Then is vital. Vital, second importance kudukrona. We want the children to be happy. So அவங்களுக்கு வந்து ஒரு டான்ஸ் பண்ணும்போது, ஒரு பாட்டு பாடும்போதோ, இல்ல ஆர்ட் டிராயிங் பண்ணும்போதோ, இல்ல ஒரு ஸ்மால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஹாபிஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு பண்ணும்போது they feel very happy doing it. So adukku we give a lot of importance so that every child is exposed to different curricular activities in our school. Mental of course is our usual academics, because we cannot be without that. So maths, physics, number, chemistry and science and English and all that come under the mental education, which is our curriculum, which we follow the ICSE curriculum. Munna sonna mari value education class வந்து LKG ல இருந்து 12th standard வரைக்கும் இருக்கு. And exams எழுதுறாங்க அதுக்கு. So we give a lot எப்படி இருக்கும் மேம்? ஏன்னா இப்ப சப்போஸ் இந்த வேல்யூ எஜுகேஷன் நம்ம சில நேரங்கள்ல இட் இஸ் ஸ்டார்ட் சொல்லி தருவாங்க, நாங்க லிசன் பண்றோம், அது எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சு அப்ளை பண்ணுவோம், லைஃப்ல அது இருக்கும் அப்படின்னு தெரியும். இதுக்கு ஒரு எக்ஸாம் சொல்லும்போது அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சிட்டே இருக்கேன். வெரி ஃபன் பேஸ்ட் எக்ஸாம் தான், ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் எக்ஸாம் மாதிரி தான் இருக்கும். நோ எஸ்ஸே ரைட்டிங் அது மாதிரி எல்லாம் இருக்காது. ஜஸ்ட் டு மேக் ஷூர் தட் யூ நோ டு டெல் த சில்ட்ரன் தட் இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இன் யோர் டெவலப்மெண்ட். அப்புறம் ஒரு எக்ஸாம் வரும்போது சரி ஓகே அப்ளை பண்றாங்க, சரி அதை கத்துக்கணும்னு அதுக்கு ஒரு புக் ஓபன் பண்ணுவாங்க. இட்ஸ் அண்ட் we also do a lot of மதர்ஸோட டீச்சிங்ஸ் இருக்குங்க. அதுல வந்து talking about courage, about humanity, about being disciplined, small for punctuality. So all these small things we encourage through value education. In fact, எங்க assembly program வந்து ரொம்ப கொஞ்சம் இன்டென்ஸா இருக்கும் in based on these values. Meditation, to do meditation, to everything. It's like we try to inculcate the overall wellness for the child. ரொம்ப அழகா இருக்கு. அதாவது புக்ஸ் வந்து வெரைட்டி பார்க்கும்போது நீங்க இன்டர்நேஷனல் லேர்னிங் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. I could see a lot of books, ஒரு வேர்ல்ட் வைட் புக்ஸ் பார்க்க முடியுது. சைக்காலஜி புக் பார்த்தா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. குழந்தைங்களுக்கு அது they offer that as a subject for 11th and 12th standard. A lot of takers now on psychology. Okay. So we have stopped that. இன்டர்நேஷனல் லேர்னிங் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல என்னெல்லாம் இன்க்ளூட் பண்றீங்க? International learning என்னன்னா basically it's to create awareness to children that everybody is equal in this world. So there's no need to discriminate based on race, color, caste, creed. So ஒரு oneness that we are all equal. அந்த education அதை வந்து எப்படி impact பண்றது இந்த பசங்களுக்கு. So we have a little bit, we do an ISA program, which is an International School Awards, where the British Council helps us to teach children all about different countries, about something which is international based. Okay. And also these children have, when we do our annual day program and we do our school programs which we conduct, we include a lot of internationalism in that they basically learn about everything that is happening around the world. Our Primrose approach and Primrose philosophy, Primrose enna unique na, we integrate all these five petals philosophy, and that helps to shape the child. ஒரு ஸ்கூலோட லேர்னிங் அப்ரோச் ஒன்று இருக்கும். நீங்க என்னெல்லாம் பண்றீங்க மேம்? நிறைய கேள்விப்படுறோம், ஒவ்வொரு ஸ்கூல் போனா எனக்கு டிஃப்ரெண்டா அன்னைக்கு கேட்கிற நேம்ஸோட அதுக்கப்புறம் குழந்தை அந்த மாதிரி படிக்கிறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஸோ உங்களை நான் கேட்கிறேன், உங்களோட அப்ரோச் எப்படி? Ultimately we want to deliver best education. Allaru should the education to reach each and every child. Ulla varumbodhu or overall development of the child. That is very important for us. As I told you, fearless education, that is something that we are fearless learning, which is what we encourage. That's our approach. Secondly is tuitions. We don't encourage tuitions at all. அப்படியா? In the sense enga school pasanga tuitions ke poradilla. அப்படியா? Yes, that I can tell you, guarantee. Even our teachers don't take tuitions outside classroom, because we take the full responsibility of the child's academic growth. Okay. So எனக்கு once இது வந்து ஒரு பெரிய பர்டனாவே இருக்கு. டியூஷன் அனுப்ப வேண்டாம். No, not needed. And we do mentor classes. We have remedial classes in our school. 10th, 12th pasangalku we have a different system of revision for them. So teachers are very approachable, principal is very approachable. So adukku oru special formulate one system and the 10th, 12th board exams varumbodhu adu eppadi அந்த பசங்களை வந்து tuition illama சொல்லி கொடுத்து. In fact, we had a graduation ceremony to last week. The 12th standard finished and they moved on to the finished the 12th standard. So one of the parent was telling this one thing that we really appreciate in the school is, and 15 years that child has studied with us from pre-KG ல இருந்து 12th வரைக்கும் ஒரு நாளும் என் பொண்ணு டியூஷனுக்கு போனதில்லை. So that is something which we really vouch for and we take it as our sole responsibility. இங்க எல்லாருமே வந்து படிக்கிறோம், வெளியில போறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு வேலை செய்ய தான் போறோம். லைக் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பீப்புள் வந்து
ஒரு இடத்துல போய் ஒரு எம்ப்ளாயி தான் இருப்பாங்க. பட் எம்ப்ளாயர், ஆண்டர்பிரனர் அப்படிங்கிற அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸும் ஸ்கூல்ல இருந்து தான் டெவலப் பண்ணப்படணும். What do you think about it? Is it right or wrong at present? There's no right or wrong in this because the society needs both. The education system itself was designed to train people to work. ஒரு 9 to 5 ஜாப் அப்படி கிரியேட் பண்றதுக்கு தான் எஜுகேஷன் சிஸ்டமே வந்தது. Initially I'm talking about many years back when they just started formulating. Yes, so there's a discipline. ஒரு 9 o'clock உள்ள வந்தா ஒரு 8 o'clock வரைக்கும் ஒரு இடத்துல இருக்கணும். So all this was basically come to teach people about to work basically. இப்போ வந்து there is lot of other options and there's lot of other thinking. As I said, parents ஓட thinking different-ஆ இருக்கு, பசங்களோட thinking ரொம்ப different-ஆ இருக்கு. ஸோ இப்போ எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அண்ட் ஐசிஎஸ்சி போர்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் என்கரேஜஸ் போத். யூ கேன் நீங்க இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு ஒரு ஐசிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்சுட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா யூ கேன் either be an employee or an entrepreneur. We as a school we have a subject business studies which again we start from a very early age, and not only business studies children, we have people small programs which we conduct where children grow vegetables, sell it to the parents. Then we do this program called Double It, where they carnivals conduct பண்ணும்போது how they invest a little bit of money and how they're able to double that, so that we teach them how to even make small business. We start financial literacy from 6th standard itself. So children know about money, handling finances and all from 6th standard. So there are small levels. We have a textbook for financial literacy. We start inculcating for them from a very young age, so they have the choice. And we prepare them for both. So you want to do this, you're welcome. And see, we cannot, entrepreneurs also cannot survive without having employees. Definitely. So there has to be a balance. Second thing is we do a lot of society க்கு என்ன பண்றோம், அது வந்து ஒரு importance we give a lot in our school. So that also helps the child to inculcate empathy, or compassion, or resilience, or a deep sense of responsibility. ஒரு நாளைக்கு வெளியில போனா ஒரு சொசைட்டிக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும், what can we give back. So that we give a lot of importance to community service in our school. So எங்க community school ல பாத்தீங்கன்னா small occasions like அவங்க birthdays, we encourage them to go to a nearby orphanage or to old age home, share food with the inmates, they have entertain them. அதுவும் இல்லாம festivities like Diwali, Christmas, we go and distribute food and then entertain them, clothes. We do that much. And then we have this more pandal irukkonga summer time la pathina more pandal. We start the more pandal, so road la poravanga varavangalukku we distribute buttermilk, and even pasanga sometime when they have time they themselves go and distribute serve the people. And then we have ipo natural calamities appdi vanduchna lot of our parents, children, teachers alla volunteer panni food பண்றதுக்கு, அந்த ஹார்ட் டைம் சப்போர்ட் பண்றதுக்கு they definitely come. So all this is we give them the awareness that the school is open to all these things. ஒரு நல்ல சிட்டிசனை உருவாக்க வேண்டிய ஒரு கடமை வந்து கண்டிப்பா schools also play a very vital role. Definitely. Responsible citizen create shape பண்றதுக்கு they play a very vital role. And we also have something called Primathon. It's a marathon which we conduct every year. It's a run for a cause. It's we run for gender equality. Run for her, we do that marathon program also. Nice. And interestingly, ICSE they have one subject, one period allotted for socially useful productive work. SUPW, we have one subject basically where they ask the schools to நமக்கு ஒரு பிடி பீரியட் வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அந்த மாதிரி social work, ஏதாவது ஒரு social work பண்றதுக்கு எங்களோட டைம் டேபிளே வீக்லி ஒன்ஸ் ஒரு பீரியட் அலாட் பண்ணிடுவோம். So that way children are from the young age they start giving back to the society, learn to give back to the society. நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்தது. பட் நான் என்டர் ஆகும்போது இதை நான் அப்பவே கேட்க நினைச்சேன். நீர்பந்தல், மோர்பந்தல் எல்லாம் இருந்தது. அது பார்க்கும்போது அது நம்ம ஸ்கூலுக்காக கிடையாது, வெளியில ஸ்கூலுக்கு வெளியில இருந்தது. அது பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிளஸ் இந்த கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுல இப்போ இந்த குழந்தைங்க மோஸ்ட்லி இந்த பிளேவே மெத்தட் ஆஃப் டீச்சிங் தான் இருக்கும். கிண்டர்கார்டன் ரொம்ப ஸ்பெஷல் இல்ல பிரிம்ரோஸ்ல. Like நான் முன்னே சொன்ன மாதிரி we give a lot of importance. எங்களோட ஃபவுண்டேஷனே கிண்டர்கார்டன், ஸ்ட்ரென்த் சொல்லலாம். ஸ்ட்ரென்த் எங்களோட கிண்டர்கார்டன் because we do a lot of integrated curriculum. It is not just Montessori or it is not just Glendemann method. We do Glendemann, which is a flashcard method of teaching. Then we have this Montessori. எங்க கிளாஸ்ரூம்ல பாத்தீங்கன்னா every classroom will have a smart board. And ரொம்ப அழகா இருக்கு இந்த பிராக்டிஸ் ஆனா. நீங்க சொல்ற மாதிரி அந்த hand and eye coordination, motor skill, fine motor skill coordination, all that
it develops. வீட்ல எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்கன்னு யோசிக்கிறேன் நான் இத பாக்கும்போது. இவங்களே ரெடி ஆயிடுவாங்க போல. I hope they do that. And then the foundation strong and பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா டிரான்சிஷன் அவங்க நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் போகும்போது இந்த பிரைமரி இயர்ஸ்க்கு போகும்போது அப்புறம் அங்கேருந்து middle school, high school போகும்போது it gives them that overall development which we are here for, the holistic development of the child. Okay. So இது வந்து எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமே from UKG start from UKG ஸ்டார்ட் பண்றீங்க. small simple asanas, so nice flexibility, நீங்க சொன்ன மாதிரி the first petals, yes, physical health, yes, yoga comes in part of that. எல்லா குழந்தைகளோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் from UKG எல்லா விதமான கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயும் இருப்பாங்க. So we have mom and me program that is which is starting from 10 months child irundhu we start the KG program where the mother comes in with the child. And then we 10 months child and then we facilitate learning. We don't teach them anything, we facilitate that learning environment, and the mother and child spend that 1 hour with them on a one-to-one basis, which is very child learns a lot when they get that one-on-one attention from the parent. எனக்கு இப்படியும் தோணுது, அதாவது ஸ்லோலி ஒரு ஸ்கூல் ஆம்பியன்ஸ்க்கு ஒரு குழந்தை எந்த பெயினும் இல்லாம அடாப்ட் ஆகிறதுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான it's a 1 hour program, but இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா வீட்ல வந்து போன் அடிக்கும், ப்ரெஷர் குக்கர் சவுண்ட் வரும், அப்புறம் பெல் அடிப்பாங்க, யாராவது வருவாங்க உள்ள, யாராவது போவாங்க. பட் இங்க உள்ள வரும்போது இட் இஸ் ஒன்லி தி இன்டராக்ஷன் ஆஃப் த மதர் அண்ட் சைல்ட். So what we do is we just facilitate it. அவங்களுக்கு ஒரு learning environment facilitate பண்ணி டீச்சர்ஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. They will just be there. But it's the mother அந்த குழந்தைய லேப்ல வச்சு ஒரு புக் படிக்கிறது, அப்புறம் பிளாக்ஸ் ஹெல்ப் பண்றது. And this learning starts so early. I give a lot of importance to that 10 months kindergarten. And that goes into toddler program. Then you have a VKG, LKG, UKG. செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து கொஞ்சம் பயங்கரமான செக்யூரிட்டி சிஸ்டமா இருக்கு ஸ்கூல்ல. ஸ்கூல்ல obviously that's needed, but இங்க வந்து ஆக்சஸ் கார்டு எல்லாம் வர முடியாது போல. ஆமாங்க, we just introduce this turnpike இப்போ ஸ்கூல்ல, and we want to give utmost keep this environment very very safe and secure for both parents and for the children. Okay, so we just introduce that, and not only this, we are ISO certified school, so that all our systems is in place. And as I said, we are also an FSSAI canteen certified institution. So we do our best to keep the environment very safe for our children. Nice. இன்னைக்கு வந்து உங்களோட ஸ்கூல் பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்தது. நான் நிறைய ஸ்கூல்ஸ் நிறைய விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணுவாங்க, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த சில விஷயங்கள் சொல்றேன் நான். ஏன்னா அந்த கிண்டர் கார்டன் அந்த 10 monthsல இருந்து ஆரம்பிச்ச அந்த ஒரு பேரண்ட் டு சைல்ட் லேர்னிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த யோகா அவ்வளோ அழகா மெயின்டைன் பண்ணப்பட்டிருந்தது. அந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் லைப்ரரி நிறைய பேர் யூஸே பண்ண மாட்டாங்க, பட் ஐ குட் see lot of children from morning evening யூஸ் பண்றாங்க. அப்படிங்கும் போது ஹாப்பியா இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி அந்த SUPC கிளாஸ், SUPW, அதாவது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக ஒரு கிளாஸ் ஒதுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது மேம் பர்சனலி. ரொம்ப அழகா இருக்கு. இப்போ ஒரு ஸ்கூல் கோல் குழந்தைங்க படிக்கிறாங்க 13 to 800, அதெல்லாம் ஒரு பக்கம் மேம். உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன? Actually in the school நீங்க பேர் பாத்தீங்கன்னாவே Primrose schools னு இருக்கும். ஆமா, which means like I said, my father-in-law, he wanted to start 100 schools. 100 actually schools. that was his dream. So we have taken the first step இதுல எடுத்துறோம். But இப்போ futurely now we are having a school in kindergarten school in Coimbatore. First we have given out for spreading our wings there to Coimbatore. Hopefully to many more other cities we are planning to open our school. அங்க ஆல்ரெடி இருக்கா இல்ல? இல்ல, we just starting June ஆரம்பிக்கிறீங்க. Nice. Congratulations. Thank you so much. Thank you. இந்த மாதிரி 100 schools வரதுக்கு எங்களுடைய wishes. Yes, please. Thank you. And thank you so much for the lovely time. Yes, thank you so much.